டிவிகே பேஜ்ல நிறைய வந்திருந்தது. விஜய் அழுதாரு, காலில் விழுந்தாரு அப்படின்னலாம். எப்படி பாக்குறீங்க? எந்த ஒரு ஊடகத்திற்கும் அழைப்பே கிடையாது. இன்னுமே திருந்தாமல் ஏன் இந்த வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள்? உங்களுக்கு அழைப்பே இல்லைங்க, உங்களை அவர் மதிக்கல. இது அரசியலாக்க வேண்டாம் நினைச்சிட்டாரு. அரசியலாக்க வேண்டாம் நினைச்சிருந்தா யூடியூப் வீடியோஸ்ல போய் நீங்க பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தான் தவறே செய்யவில்லை என்று நினைக்கும் விஜய் அவர்கள் எதற்காக காலில் இருந்து மன்னிப்பு கேட்க வேண்டும்? எப்படிங்க விஜய் வந்து 30 நாட்களாக வீட்டுக்குள்ளே இருக்காரு? சீட்டாளர்களுக்கு பொறுத்த வரைக்கும் RSSல முடிந்த பொய்களை பரப்பிக் கொண்டிருந்தார், அதிமுக முடிந்த பொய்களை பரப்பிக் கொண்டிருந்தார். இப்போ வந்து நான் பொய் பரப்புவேன், வதந்தி பரப்புங்கிறத அவர் நிரூபிக்கிறார். ஜான் ஆரோக்கியசாமிக்கு முழுக்க முழுக்க நம்ம தான் அது காரணம் தெரியும். ஏன்னா அந்த வண்டிக்குள்ள உட்கார்ந்து அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார். புசியானந்த் ஆதவர்ஜனா காளிமன்றம் வேலை பார்ப்பார், ஜான் ஆரோக்கியசாமி அருண்ராஜ காளிமன்றம் வேலை பார்ப்பார். Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் சார், இந்த மகாபலிபுரம் சந்திப்புல இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். டிவிகே பேஜ்ல நிறைய வந்திருந்தது. விஜய் அழுதாரு, காலில் விழுந்தாரு அப்படின்னலாம். எப்படி பாக்குறீங்க? விஜய் பேஜ்ல மட்டும் இல்ல, சில ஊடகங்களுடைய பக்கங்களிலும் வந்திருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஊடகத்திற்கும் அழைப்பே கிடையாது. இந்த மக்கள் வந்து இங்க வரப்போறாங்க அப்படிங்கிற செய்தி குறிப்பு கூட கிடையாது. முடிந்த பிறகு கூட ஒரு செய்தி குறிப்பு, இந்த மாதிரி நிகழ்வு நடந்தது, நிகழ்வில் இதெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டோம், அவர்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று வாக்களித்து எதுவுமே கிடையாது. வருகிற எல்லாமே தகவல் தான். தகவலாக இன்னைக்கு வரைக்குமே அது என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த கரூர் துயரத்திற்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் வந்து அவர்களை குற்றம் சுமத்த வரும்போது அவங்களுக்கும் இந்த பெருந்துயரத்தில் அவர்களும் பங்கு இருக்கிறது. விஜய் வந்தார், விஜய் எந்திரிச்சிட்டார், விஜய் கேட்டை திறந்துட்டார், விஜய் கார் கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்லி ஊதிய அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இன்னுமே திருந்தாமல் ஏன் இந்த வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள்? உங்களுக்கு அழைப்பே இல்லைங்க, உங்களை அவர் மதிக்கல. நான் அந்த கட்சிக்குள்ள இருந்திருக்கேன். என்கிட்ட சொன்னது மீடியாலாம் நமக்கு தேவையில்லை பிரதர், மீடியாலாம் வச்சுட்டு யார் பிரதர், அவங்க வந்து ஓடி வரட்டும் பிரதர், நம்மளை நோக்கி, நம்ம எதுக்கு அவங்களை நோக்கி போகணும்னு இன்னைக்கு வரைக்கும் மீடியாவை ஹேண்டில் பண்ணுற ஒரு கட்சிகிட்ட ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் மறுபடியும் இது வேலைக்கு செய்யுங்க? அதாவது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் அதையெல்லாம் தாண்டி கொஞ்சமாவது நமக்கு ஒரு அறம்னு ஒன்று இருக்கணுங்களா? அந்த ஒரு பாயிண்ட்ல பார்க்கும் பொழுது இந்த தகவல்கள் மறுபடியும் எங்களுக்கு வந்துருச்சு, தகவல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதில் விஜய் வந்து ஒரு 8 பேர் நாங்கள் உள்ளே போனோம், எங்கள்கிட்ட வந்து காலில் விழுந்து அழுதார் அப்படிங்கிற செய்திகள். அதற்கு பிறகு அங்கே போன பிறகு இல்லை மக்கள்கிட்ட சில பேட்டி கொடுக்கும் பொழுது, சிலரோட பேட்டிகள்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் ஆறுதல் வாங்க போனால் நாங்கள் ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், சில உணர்ச்சி மிகுந்த சில வார்த்தைகள்லாம் இருந்துச்சு. சில நேரங்களில் ரொம்ப யோசிக்க வச்ச சில பேட்டிகள்லாம் இருந்தது. அந்த மீடியாவில் 2 விஷயம், அந்த ஒரு அம்மா பேசும்பொழுது 2 விஷயம் எனக்கு தோணுச்சு. ஒன்று, விஜய் அவர்கள் வந்து எங்களோட காலில் விழுந்தார் அப்படிங்கிறது ஒன்று. அந்த ரூமில் விஜய் மட்டும்தான் இருந்தார், ஒவ்வொரு குடும்பமாக கூப்பிட்டு பார்த்தாரு. நாங்கள் நினச்சிருந்தா விஜய் அடிச்சிருக்கலாம், ஆனால் நாங்கள் அடிக்கலை, அவரே ரொம்ப சோகமாக இருந்தார். ஸோ இந்த 2 விஷயத்தில் நான் ஒன்று மையமாக புரிஞ்சுக்கிறேன். விஜய் எதற்காக முதல்ல அழுகணும், விஜய் எதற்காக முதல்ல காலில் விழுகணும்? நீங்கள் இந்த சம்பவம் நடந்த பிறகு 27வது சம்பவம் நடந்துச்சு. எதிர்பார்ப்பு விஜய் வந்து உடனடியாக அந்த களத்தில் நிற்பார், இல்லை அட்லீஸ்ட் திருச்சியில் இருப்பார், எல்லாம் திருச்சியில் இருப்பார், நிர்வாகிகளை அமுச்சு விட்டு வேலைகளை முடக்கி விட்டு எப்படி எல்லா கட்சிக்காரர்களும் போய் பார்த்தாங்களோ உங்களோட மக்கள் கூட நிற்பார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அது எதுவுமே நடக்கல. ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து எங்கே போனாங்கன்னு தெரியாத நிலைக்கு போயிட்டாங்க. எந்த கான்டாக்டும் கிடையாது. ஊடகங்கள் கூப்பிட்டா ஃபோன்ஸ் எடுக்கிறதுல ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு பேனிக் மோட்ல ஒட்டுமொத்த கட்சியுமே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி விஜய் அவர்கள் வீடியோ போடுறாரு. அந்த வீடியோல சரி குறைந்தபட்சம் மன்னிப்பு வருத்தம் கேட்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிலையும் ஒரு அரசியல் செய்கின்றார். இந்த கட்சியை சேர்ந்த களத்தில் யாருமே இல்லை, களத்தில் இருக்கவங்க காண போயிட்டாங்க. அந்த ஊடகத்தில் சமூக ஊடகங்களில் செயல்படுகின்ற இந்த பசங்க என்ன எழுதுறாங்க, சதி கோட்பாடு நிறைய எழுதுறாங்க. இது முழுக்க முழுக்க திமுக சதி, விஜய் சதின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் இதை மெயின்டைன் பண்றாங்க. ஆனால் கோர்ட்ல போய் அது எதுவுமே பேசணும், லீகலா எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் தான் தவறே செய்யவில்லை என்று நினைக்கும் விஜய் அவர்கள் எதற்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும்? நான் வந்து தப்பே செய்யலைங்க, தப்பு செய்யாத நான் வந்து என்னை பார்க்க வரவங்கள காலில் விழுந்து நான் அழுவேன் மன்னிப்பு கேட்பேன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா செய்ய மாட்டேன். அப்போ விஜய்க்கு தான் ஒரு குற்றவாளி என்ற ஒரு புரிந்து அவர் செயல்படுகிறார் அப்படின்னு பார்க்கிறேன். அந்த விஷயத்தில் உண்மையிலே பாராட்ட விஜய் இப்பயாவது புரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும் பொழுதே, நீங்க வந்து அந்த கரூரில் கூட்டம் நடக்கும் பொழுதே ஒரு மோசமான விஷயங்கள் கீழே நடந்து, இவ்வளவு பேர் இறந்து போறாங்க விஜய் நினைச்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். பட் ஆனால் ஒரு மோசமா ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, கீழே ரொம்ப ஒரு கட்டுக்கடங்காத ஒரு அவலம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஜய் உணர்ந்திருப்பார். ஆனால் அது எல்லாம் அவர் வந்து கடந்து போய் தொடர்ச்சியாக பேசிட்டே இருந்தார். அதே மிகப்பெரிய குற்றம் என்னை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் இந்த 30 நாட்களுக்குள்ள அவர் பார்த்த வீடியோக்கள் இல்லை நண்பர்களாக அமைச்சிருப்பாங்க, எவ்வளோ வீடியோஸ் அமைச்சிருப்பாங்க, நீ பாரு எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஒரு குற்ற உணர்ச்சி வந்து ஒரு அழுதாருங்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கின்றேன். மக்கள் வந்து சொல்லும் பொழுது நாங்கள் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றதன் மூலியமாக மக்களுமே ஆம் விஜய் ஒரு குற்றவாளி தான் அப்படிங்கிறத உணர்றாங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த மக்கள் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தப்பு, இல்லை வந்து அமைச்சர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு யாரும் சொல்லலை. அந்த மக்கள் என்றைக்குமே சொல்லலாம். அவங்க பேசும்பொழுது நாங்கள் அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் என்பது எங்களுக்கும் அந்த கோபம் இருக்குது. விஜயோட கூட்டத்தினால்தான் இந்த உயிர் பலிகள் நடந்தது.
இந்த கோபம் இருந்தாலும் நாங்கள் அமைதியாக திரும்பி வந்தோம் அப்படிங்கிறதுல ரெண்டு தரப்புமே குற்றவாளியாக விஜய் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினதான் நான் பார்க்கிறேன். நீ வெளிப்படையாக அதை பேசாட்டி கூட உறுதிப்படுத்தினதான் நான் பார்க்கிறேன். அப்ப விஜய மன்னிச்சுட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார் இந்த நிகழ்வு? இல்லை, விஜய் அவங்க வந்து ஆரம்பத்திலிருந்தே விஜயை நான் சொல்றது வந்து ஒரு சில பேட்டிகள் தான் சொல்றேன். எல்லா மக்களுமே வந்து அவர் ஒரு குற்றவாளியா முதல்ல பார்த்தாங்களான்னா இல்லை. அவங்க அந்த 27ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் கொடுக்குற பேட்டிகள்ல விஜயும் தப்பு செய்யல, தமிழ்நாடு கவர்மெண்ட் தப்பு செய்யல. சில பேர் வந்து எனக்கு செந்தில் பாலாஜி சொல்றாங்களே, இல்ல வாங்க சொந்த தொகுதியை யாராவது போய் கொள்ளுவாங்களே, என்னங்க நீங்க பேசுறீங்க, முட்டாள்தனமா இல்லையான்னு கேட்ட மக்களும் இருக்கிறாங்க. நாங்க அந்த இடத்துக்கு போயிருக்க கூடாது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஒரு பெரிய விபத்து நடந்துருச்சு, நாங்க அதில் சிக்கிருக்க கூடாது அப்படிங்கிறதா. ஸோ விஜய் வந்து எல்லோருக்கும் அவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட எல்லா பேரும் குற்றவாளியாக இல்லை. ஆனா இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக பார்த்து மற்ற ஊடகங்கள் போய் பேசுறாங்க, யூடியூப்ஸ் எல்லாம் பேசுறாங்க. பேசும்பொழுது அவங்களுக்கு எல்லாம் ஒரு யாராவது ஒருத்தர் காரணமா இருக்கணும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி. அதாவது விஜய் வந்து ஒரு சின்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருந்தா கூட மக்கள் வந்து மன்னிச்சிருப்பாங்க. ஓகே ரைட், விஜய் பத்தி பெருசா பேச வேண்டாம் அப்படின்னு. ஆனா அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம இருக்கும்போது மக்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்குது. ஏன் விஜய் இப்படி இருக்காரு? சுத்தி இருக்கிற மக்களுக்கு எப்படிங்க விஜய் வந்து 30 நாட்களாக வீட்டுக்குள்ளே இருக்காரு? ஒரு பக்கம் வந்து தமிழ்நாட்டை என்கிட்ட கொடுங்க, நான் வந்து தமிழ்நாட்டை தலைகீழ மாத்துறேன்னு சொன்ன விஜய் அவர்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடப்பது ஏன்? ஒட்டுமொத்த கட்சியும் ஏன் முடங்கி இருக்கிறாங்க? அரசியல் எல்லாம் நடக்க தான் செய்யும். நீங்க தப்பே செய்யலன்னு வேற சொல்றீங்க. நீ தப்பு செஞ்சிருந்தா கூட சரி, ஓகே ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி தப்பே செய்யலன்னு சொல்றேன். நீங்க எதற்காக ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பெரிய நீங்க வந்து நீங்க விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்கா? நிச்சயமாக இருக்கு. ஆனா ஒரு நடுநிலையாக விஜய் ஒரு மாற்று. நான் விஜயோட ரசிகர் கிடையாது. விஜய் பார்த்தாலே நான் ஓட்டு போடுவேங்கிற கிடையாது. நான் நடுநிலையா திமுகவுக்கு ஒரு மாற்ற, அதிமுக ஒரு மாற்றா பார்த்து அந்த மக்கள் இன்னைக்கு கடுமையாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லங்க, விஜய் சரிப்பட்டு வர மாட்டாரு. விஜய் நாங்க பார்த்தது ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியல். சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி, அரசியல் பெரிய ஹீரோ இருப்பாரு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு தலைவன் என்பவன் மக்களோட நிற்காமனா அவர் பேசுறதெல்லாம் மக்களிடம் செல், மக்களுடன் பழகு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் கோட் பண்ணி பேசிட்டே இருக்காரு. ஆனா உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு துயரம் என்றால் ஓடி போன ஒரு தலைவராக இருக்கின்றார். அப்ப அந்த மக்களுக்கு வந்து நாங்க அந்த நபருக்கு நாங்க எப்படி வாக்களிப்போம், அந்த நபருக்கு நாங்க எப்படி ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நகர்ந்திருக்காங்க நான் பார்க்கிறேன். விஜயோட ரசிகர்கள், தீவிரமான ரசிகர்கள் இன்னைக்குமே இப்போ சதி கோட்பாடு எடுத்துக்கிறாங்க, ஆளுங்கட்சி வேணும்னே பண்ணிட்டாங்கிறது எடுத்துக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் பேசுறாங்க. ஆனா இது புரிந்து கொள்கின்ற இன்னும் சொல்ல போனா சோசியல் மீடியாவில் நீங்க பேசுறது ஒண்ணு, கோர்ட்ல போய் நீங்க பேசுறது ஒண்ணு. விஜய் வந்து போய் செயல்படுகிறது ஒண்ணு, நீங்க அதை கோட் பண்ணி பேசுறது வேறையாக இருக்கிறது. நேற்று முதற்கொண்டு சீட்டர் நிர்மல்குமார் எந்த பேட்டி கொடுக்குறாரு. அவர் நாங்கள் எங்கே தலைமறைவானு சொல்லி கேட்குறாரு. அதாவதுங்க, தலைமறைவதற்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் வேற நாட்டில் ஒழிஞ்சுக்கிறது கிடையாது. வீட்டுக்குள்ளே உட்காந்து பூட்டிக்கிட்டாலும் பேர் தலைமறைவு தான். தலைமறைவுனா என்ன? ஆக்டிவா நீ என்னப்பா செஞ்ச? உன்னோட மீட்டிங்னால மக்களுக்கு நடந்த துயருக்கு நீ எதாவது செஞ்சியா? செய்யலாம். சரி, வேலை சரி இஷ்யூஸ் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் இஷ்யூஸ் நடக்குது, அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தியா? இல்லை. பத்திரிகை அறிக்கைகள் வந்ததா? இல்லை. ட்விட்டரில் ஏதாவது பதிவு போட்டியா? இல்லை. அப்போ அதற்கு பேர் தலைமறை தான்ப்பா. சீட்டர் தெரியாதுங்கிறத நான் சொல்கிறேன். இன்னொன்று, எங்களுடைய கட்சிக்காரர்கள் தாக்கப்பட்டார்கள். யார் அடிச்சவங்களா? நாங்கள் காத்திருந்தோம், எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. யார்கிட்ட அனுமதி கேட்டா? சீட்டர் நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ல முடிந்த பொய்களை பரப்பி கொண்டிருந்தார், அதிமுக முடிந்த பொய்களை பரப்பி கொண்டிருந்தார். இப்போ வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் த பார்ட்டி, கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் பொய் பரப்புவேன், வதந்தி பரப்புங்கிறத அவர் நிரூபிக்கிறார். கொஞ்சம் வந்து நேர்மையா இருக்கணும். எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க அந்த டாப் டு பாட்டம் நேர்மைங்கிறதே கொஞ்சம் கூட இல்லையே. இப்போ நான் அந்த கட்சியில் இருந்த செய்தி தொடர்பாளர் இருந்தேன். பல நேரங்களில் நீங்க ஏன் நிலைப்பாடுகள் எடுக்கலன்னு சொன்னா, நிலைப்பாடுகள் எடுக்கணும்னு சொல்லி பேசணும் தான். நான் மக்களோட நிற்கன்னு சொல்லி தான் இந்த கட்சியில் எடுத்திருக்கீங்க. அவ மக்களோட நிற்கணுங்கிறத நான் ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு முழுக்க நீங்க வந்து பொய் பேசி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஊடகங்களை பேசி மக்களை ஏமாற்றலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுல இந்த கட்சி எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. உங்க கட்சியில் ஒரு தம்பி என்ன பேசுறாரு? சிபிஐக்கு நாங்கள் கேட்கவே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. மதுரை கோர்ட்டில் அறிவழகன் ஆதவர்ஜனுக்காக ஆஜரான அறிவழகன் வெக்கேஷன் மிஞ்சில் போய் கேட்க சிபிஐ கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஜட்ஜு சொல்றாங்க வெக்கேஷன் மிஞ்சும் அவசரத்துக்குலாம் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அதை எங்கே போய் இந்த மூஞ்சி வச்சுக்கிறாங்க இவங்க? இல்லை நாங்கள் சிபிஐ கேட்கவே இல்லை, அவங்களா சிபிஐ கொடுத்துட்டாங்க. சரி, அவங்களா உங்கள் பெச்சுக்கே வர சிபிஐ கேட்டாங்கல்ல. உங்கள் தலைவர் நீதி வெல்லும்னு ஒரு ட்வீட் போட்டார்ல, நீதி வெல்லும், நாங்கள் சிபிஐ கோரவில்லை, இருந்தாலும் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது, அதை கட்டுப்பட்டு நடக்கிறோம். இப்படி போட்டிங்கன்னா கூட சரி, ஓகே, இப்போ உண்மையிலே பரவாயில்ல, பண்ணுவோம், நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செய்கிறது எல்லாமே ஃப்ராடுத்தனமாக இருக்குது. ஆனால் இங்கே பேசுறது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட பொய் சொல்லி நீங்கள் தப்பிச்செல்லாம் நினைக்கிறீங்க, அது நடக்காது. இப்போ அந்த சந்திப்பு விவகாரத்தில் கூட சார், இப்போ ஊடகத்துக்கெல்லாம் அழைப்பு விடுக்கல, எல்லாமே நம்ம தகவல் தான். ஆமாம், இது அரசியலாக்க வேண்டாம்னு நினச்சிட்டாரா விஜய்? அரசியலாக்க வேண்டாம்னு நினச்சிருந்தா நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸில் போய் நீங்கள் பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அதுக்காக பேட்டி கொடுக்க கூப்பிட்றாங்கன்னா இல்லைங்க அதை தவிர்க்க விரும்புகிறோம், எங்கள் தலைவர் வந்து அரசியலாக்க கூடாதுன்னு நினைச்சார். மனிதாபிமான அடிப்படையில் அந்த சம்பவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம். வேற கேள்விகள் கேளுங்க, நீங்க கேட்கணும்ல. இப்போ போய் உட்கார்ந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. சீட்டர் நிர்மல்குமார் எதுக்கு பேட்டி கொடுக்குறாரு? உங்களுக்கு 30 நாள் டைம் இருந்துச்சு இல்லைங்க? இல்ல ஆதவர்ஜன் என்ன சொன்னார்? 16 நாள் துக்கம் அனுசரிக்கிறோம், அதற்கு பிறகு உண்மைகளை பேசுங்க. உண்மையை பேசுப்பா. நீ ஏன்பா பேசாம இருக்கு? நீ எதுக்கு டெல்லி ஓடி போன? நீ டெல்லியில போய் யாரை பாத்தியா? டெராடூன்ல யாரை பாத்தியா? நீ என்ன ஏன் பேசாம இருக்கீங்க? நீ சதிக்கோட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டீங்கல்ல, நீ நல்லா வந்தானே, நீ எதுக்காக நீ வந்து ட்வீட் டெலிட் பண்ண? ஜென்சி புரட்சி வெடிக்க வேண்டும் சொல்லி சொல்லலாம். அட்லீஸ்ட் அந்த ட்வீட்ல கூட எங்களுக்கு எதிராக சதி நடந்ததுன்னு எழுத வேண்டியதானே? ஏன் எழுத நீங்க மறுக்கிறீங்க? இல்ல அந்த சதி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்டை வைக்க வேண்டியதானே? அப்போ இன்னைக்கு வரைக்கும் நீங்க சீட்டர் நிர்மல்குமார் சொன்ன விஷயத்தை இது யாருமே சொல்லல. இன்னொன்னு, இவர் ஒன்று சொல்றாரு,
யூடியூப்ல உட்காந்து பேசுறப்ப தம்பி இன்னொருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் வேற மாதிரி சொல்றாரு. ஒரே வெர்ஷன் கூட இல்லை இவங்கள்ட்ட வந்து. ஏன்னா பொய்யில கூட கன்சிஸ்டன்சி இல்ல. உங்களுக்கு முடிஞ்ச பொய்களை நீங்க சொல்லுங்கப்பான்னு ஒருத்தர் சொல்லி விடாரு. அந்த ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாரு, நீ உனக்கு தெரிஞ்ச பொய்யை சொல்லு, நீ உனக்கு தெரிஞ்ச பொய்யை சொல்லு. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு முழுக்க முழுக்க நம்ம தான் அது காரணம் தெரியும். உண்மையிலே ஒரு மனசாட்சி கட்டுப்பட்டவராக இருந்தால், ஏன்னா அந்த வண்டிக்குள்ள உட்கார்ந்து அவர் எல்லாத்தையும் பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்ப்பார் ஜான். ஐயோ பெரிய துன்பம் நடந்துட்டு இருக்கு, நம்ம வந்திருக்க கூடாது, காவல்துறை சொன்னாங்க நீ வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க, அதை மீறி நம்ம வந்திருக்கோம். நீங்க ஏன் விஜய் அவர்கள் வந்த உடனே காவல்துறை நன்றி சொன்னார் தெரியுமா? காவல்துறை அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க, சார் வேணாம் சார் வராதீங்க சார், கேன்சல் பண்ணுங்க சார். இல்ல நான் வருவேன், நான் அந்த கூட்டத்தை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா, விஜய் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்றாங்க. அதுக்கு தான் நன்றி சொல்லுங்க சார் சொல்றாரு. அப்போ மேல இருந்து பார்த்த விஜய்க்கு எப்படி தெரியுமா, அது மாதிரி கீழ இருந்து கண்ணாடி வழியா பாக்குறாரு, ஐயோ இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்கு, பெரிய நெரிசல் ஏற்பட்டு இருக்கு, கீழ ஒருத்தர் சிபிஆர் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் கத்துறான் கதறான், எல்லாமே தெரியும். அது தெரிந்த காரணத்தினால தான் அமைதியா இருக்காரு. எல்லாரும் பேனிக் மோடு போங்க, போன் எல்லாம் ஆஃப் பண்ணி எல்லாரும் தெரிச்சு ஓடுங்கன்னு சொல்றீங்க. அப்ப அவருக்கு தெரிந்திருக்கு இல்லையா? அப்ப மறுபடியும் நீங்க பரவாயில்ல இல்ல சார் ரிசீவ் வந்து நம்ம கரூர் மக்களை பார்த்தாச்சு, இனிமேல் நீங்க போய் பேசலாம், போங்க கிளம்பி போங்க, யாராருக்கு என்னென்ன போய் பேச முடியும் பேசுங்க அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயமாக? உண்மை உங்கள்கிட்ட உண்மை இருந்திருந்தால் செப்டம்பர் 27 நைட்ல இருந்து உங்களை கூப்பிட சேனல்ஸ் உட்காந்து பேசியிருப்பீங்க. ஆமா சார் இதாங்க நடந்துச்சு அப்படிங்களுக்கு தெரியுங்க, கன்ஃபார்ம் இதாங்க நடந்தது நீங்க பேசியிருப்பீங்க. அது ஏன் நீங்க பேச பயப்படுறீங்கன்னா, அப்போ நீங்க போய் பேசிட்டு அம்பலப்பட்டு போயிடுவீங்க. இப்ப கரூர்ல அட்லீஸ்ட் மக்களை பார்த்தாச்சு நம்ம சமாளிக்கலாங்கிறதுக்காக இப்போ இந்த விஷயத்தை நீங்க பண்றீங்க. இப்போ இவ்வளவு நாள் முடக்கத்துல இருந்துட்டு இப்போ அப்படியே மெல்ல மெல்ல பாலிடிக்ஸ்குள்ள வராங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, நீ என்ன பாலிடிக்ஸ்குள்ள வந்தாங்க? நீங்க அந்த கரூர் மக்களை பார்த்த பிறகு அடுத்த நாள் ஒரு பத்திரிகை அறிக்கை வருது. அந்த அறிக்கையில என்ன, சரி மேல எதிர்பார்ப்பது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கரூர் மக்களை சந்தித்து விட்டேன் ஏதாவது எழுதிருப்பான்னு பார்த்தா, நெல் கொள்முதலில் சரியில்லை, திமுக அரசாங்கம் வீட்டுக்கு பழையபடி திமுக கடிக்கிற வேலைகள் ஆரம்பிச்சிங்க. ஓகே சரி ஓகே, அட்லீஸ்ட் அறிக்கை அரசுகள் வரீங்கன்னா சந்தோஷம். நிர்வாக குழுன்னு ஒன்று போட்டீங்க, இது வந்து விஜயோட கட்டுப்பாட்டிலே இருக்க போதுன்னு சொல்லி இது கதைகள்லாம் மறுபடியும் விட்டாங்க. 30 பேர் கொண்ட நிர்வாக குழு அவசரமாக கூட்டப்பட்டது. விஜய் இந்த மீட்டிங் வந்தாரா? விஜய் வரல. விஜய் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இருந்தாரா? இல்ல. விஜய் நேரடியாக வந்தாரா? வரல. இன்னைக்கு விஜய்க்கு ஏதாவது வேலை இருக்கா? அவருக்கு சினிமா ஷூட்டிங் இருக்கா? சினிமா டப்பிங் இருக்கா? பேட்ச் ஒர்க் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்படி இல்லாத விஜய் வீட்டுக்குள் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நான் கேட்குறேன். நீங்கள் வந்து கரூர் துயரத்தில் நீங்கள் ரொம்ப அழுதிங்க, சாப்பிடல, அதெல்லாம் ஓகே. இந்த மக்களை பார்த்துட்டீங்கல்ல, அடுத்த நாள் உங்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு குழு நடக்குதில்ல, அந்த குழு கூட்டம் நடக்குதில்ல, எங்கே சார் போனீங்க நீங்கள்? நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் அரசியல்னா என்ன அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா உங்களுக்கு? நான் எதுலையும் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு எனக்கு 1000 பேர் இருக்கான், அவங்கள்ட்ட கதை சொல்லிகிட்டே இருப்பான். நிர்வாக குழு கூட்டம் இன்னொன்று என்ன சொன்னாங்க, இந்த 30 நாட்களுக்குள்ள இந்த ட்விட்டரில் எழுதின பசங்க கெட் அவுட் புசி ஆனந்த், கெட் அவுட் ஜான் ஆரோக்கியசாமி, கெட் அவுட் ஆதவ அர்ஜுனா, எல்லாத்தையும் விஜய் கூட கெட் அவுட் சொல்கிறான், எல்லாத்தையுமே கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் சொல்லிட்டான். என்ன பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தான்னா, தலைவர் பெரிய மாற்றங்களை உருவாக்க போறார், புசியானந்த கட்சியை விட்டு தூக்க போறார், ஆதவ அர்ஜுனாக்கு தூக்க போறாரு, அருண்ராஜா புது பொசிஷன் கொண்டு வர போறாரு, என்னமோ கதைகள்லாம் சொன்னாங்க. ஏதாவது ஒன்று நடந்ததா? நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏதாவது ஒன்று நடந்ததா? ஒன்று கூட நடக்கல. இது மறுபடியும் புசியானந்த் தன்னோட பேரை முதல்ல போடுறது மூலியமாக நாம் தான் அந்த கட்சி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. புசியானந்துக்கு பிடித்த ஆட்கள் மட்டும்தான் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. பொருளாளர் வெங்கட்ராமன் இல்லை. பொருளாளருக்கு என்னங்க பொசிஷன்? நம்பர் 3யா? நம்பர் 3 இல்லாமல் நிர்வாக குழு போடுறாங்க. அதிமுகல இருந்து போன அந்த ஸ்ரீதர்னு ஒருத்தர், ராஜலட்சுமி ஒருத்தங்க, அவங்கெல்லாம் வந்து வெவ்வேறு பொதுச் செயலாளர்களே துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. அவங்களுக்கு அதில் பொறுப்பே கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் புசியானந்துக்கு இன்னைக்கு எதிராக கூட இல்லை. புசியானந்த் சில கேள்விகள் கேட்கிறாங்க. புசியானந்த் பொறுத்த வரைக்கும் எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது, என்கிட்ட காசு பற்றி பேசக்கூடாது, காசு நீ கொடுக்கலாம் நான் வாங்கிக்குவேன் சார், தேர்தலுக்கு ஏதாவது செலவு பண்ணுவீங்களா, எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் பார்ப்பீங்களா, அதெல்லாம் நீ கேட்டினாலே உனக்கு கட்சியோட காலி பண்ணிடுவேன். அதுதான் புசியானந்தோட இது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த குழு புசியானந்தால் அமைக்கப்பட்டு ஜான் ஆரோக்கியசாமியோட ஆசீர்வாதத்தால் நடக்கின்ற ஒரு குழுவாக இருக்கின்றது. அப்போ இந்த குழு என்ன பண்ணிடும்? குழு போட்டாச்சுல, என்ன பண்ணிச்சு? ஏதாவது பண்ணியிருக்கா? இந்த குழுல என்ன பேசுறாங்கன்னு ஏதாவது வந்ததா? வரல. அடுத்தபடியாக நவம்பர் 5 பொதுக்குழு கூட்டம் நடத்துறாங்க. இப்போ வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 விஷயங்களுமே புசியானந்த் தன்னோட தலைமறைவை முடித்துக்கொண்டு சிபிஐ வசம் கேஸ் போன பிறகு வந்து சொன்ன முதல் வார்த்தை, விஜய் சொல்ல மறந்த வார்த்தை, இனிமேல் இந்த மாதிரியான பரப்புரை கூட்டங்கள் நான் அனுமதிக்க போவது கிடையாது. நான் கூட்டி போக மாட்டேன் உங்களை, எனக்கு போதும், நான் அலைஞ்சது போதும். 15 நாளாக நான் ஒரு பவர் சென்டராக இருந்தேன், கையில் 4 ஃபோன் வச்சுக்குவேன், எங்கே போனாலும் எனக்கு 100 பேர் வருவான், காலில் விழுவான், நான் ஒரு பெரிய ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் ரோட அலைய விட்டீங்க. இப்போ அது காவல்துறை வேணும் தான் பண்ணாங்க. சரி போ, நீ நீ உன்னோட தலைமுறைவாக இருன்னு சொல்லிட்டு அவங்க விட்டாங்க. ஏன்னா இந்த திட்டம் போட்டு கொடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி. ஏன்னா கரூரில் நமக்கு பிளானே கிடையாது. திமுக 30 விழா நடந்துச்சு, அதை எதிர்த்து ஒரு விழா பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் அவசரமாக கடைசி நிமிஷம் பர்மிஷன் வாங்க வச்சிங்க. இந்த நான் சொன்ன பாவத்துக்கு மதியழகன் கையெழுத்து போட்டான், மற்றவர்கள் வந்து அதுக்காக வேலை செஞ்சாங்க. ஆனால் மாட்டது நான், மதியழகன், நிர்மல்குமார். திட்டம் போட்ட ஜான் ஆரோக்கியசாமி தப்பிச்சிட்டாரு. திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண நின்றுட்டு இருந்தால் ஆதவர்ஜன் தப்பிச்சிட்டார். இந்த திட்டத்தை நடத்திய விஜய் தப்பிச்சிட்டார். நீங்களாம் தப்பிச்சிருவீங்க, நான் ஏன் மாட்டணும் அப்படிங்கிறது புசியானந்தோடைய குரலாக இருக்கின்றது. அதனால இனிமேல் பரப்புரை கூட்டங்கள் கூட்டிட்டு போக முடியாது. நீங்கள் கேட்டீங்கன்னா கூட்டிட்டு போக மாட்டேன். சரி, புசியானந்த் இல்லாமல் கட்சி நடக்குமா? நடக்காது. இந்த கட்சியில் புசியானந்த் இல்லாமல் அணுவும் அசையாது. மாவட்ட செயலாளர்கள் யாருமே விஜயோட பேச்சையோ, ஜானோட பேச்சையோ, ஆதவர்ஜனோட பேச்சையோ, நிர்மல்குமார் பேச்சை கேட்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கெல்லாம் நிர்மல்குமார் வந்ததில், ஆதவர்ஜன் வந்ததில் இன்னுமே பெரிய கோவம் இருக்குது. கட்சிக்காக 30 வருஷம் உழைச்சவனுக்கு தான் நீ போஸ்டர் விட்டவனுக்கு தான் நீ பொறுப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேடையில் பார்க்கும் பொழுது ஒன்னையும் விஜயின் தவிர யாருமே எல்லாம் வெவ்வேறு கட்சியிலிருந்து ஓடி வந்தவன் தானே.
அவனுக்கு நீ வந்து எப்படி பொசிஷன் கொடுத்த அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் அவர்கள்ட்ட இருக்குது. ஸோ அதனால் இந்த நிர்வாக குழு கூட்டம் என்பது ஏதாவது செய்ய போகிறதா? எதுவுமே செய்யாது. புஷியானந்தோட தலைமையில் இருக்கும். ஸோ அவர் சொல்லிட்டு ஏற்கனவே நான் கூட்டி போக மாட்டேன். அப்போது அவர் சொன்னது அரசியல் அறிக்கைகள் கொடுங்க, உள்ளரங்கு கூட்டங்கள் நடத்துங்க, அதை தாண்டி எந்த செயல்பாடும் செய்யாதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பேசு பொருளாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பொதுக்குழு கூட்டம் நடத்தணும். பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லணும். அந்த அளவில் ஒரு டிபேட்டபிள் பார்ட்டியாக மட்டுமே இருக்குமே தவிர அதை தாண்டி கள செயல்பாடுகளுக்கு இந்த கட்சி உடனடியாக வருவதற்கு தயாராக இல்லை. எலெக்ஷன் அறிவித்த பிறகு பார்த்துக்கலாம்ங்கிறத அவங்களோட முடிவாக இருக்கு. ஆனால் வெளியே புஷியானந்த ஓரம் கட்டப்பட்டதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா சார்? இல்லைங்க, ஓரம் கட்டப்பட்டால் எப்படி முதல் பேராக வரும்? நீங்கள் இப்போ பொருளாளர் வெங்கட்ராமன் பேர் அதில் இருக்கா? இல்லை. அவர் அதிருப்தியில் இருக்கார், கட்சியோட வெளியே போகிறான்னு சில செய்திகள்லாம் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் போக மாட்டார். அவர் அடிப்படையில் விஜயோடைய மேனேஜராக இருக்கார். ஸோ அவருக்கு மேனேஜராக இருக்கியா, ஓகே நீ வந்து பொருளாளராக இந்த கணக்குகளை பார்க்கல, அந்த கணக்கு பார்க்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அவர் வந்து பெருசாக அந்த கட்சிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு அவர் எதுக்குமே, அதாவது இந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகம், எதற்குமே லாய்க்கில்லாத ஒருத்தர் தான் என்ன பொறுத்தவரை வெங்கட்ராமன். எந்த விஷயத்துக்கு லாய்க்கில்லை, எதற்குமே அவர் பெருசாக யாருக்கும் நிற்கவும் மாட்டார், அவருக்கு யாரும் நிற்க மாட்டாங்க, அவ்வளோதான். அவர் வந்து இந்த பார்ட்டியில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணதை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரை சரி நீக்கிறாங்க, ஓகே. நீங்கள் இவ்வளோ அதிருப்தி இருக்கிற புஷியானந்த் நீக்கி இருக்கணுமா இல்லையா? விஜய் புதிய குழு நான் ஒன்றை போடுகிறேன், அந்த குழுவில் எனக்கு பிடித்த அல்லது எனக்கு கட்டுப்பட்ட நபர்கள் இருக்கணும் தான் விஜய் போட்டிருக்கணும். ஏன் புஷியானந்த் மறுபடியும் போடுறாரு? அவர் எங்கே ஓரம் கட்டப்படுறாரு? தேவர் சிலைக்கு யாருங்க மாலை போட போனா? புஷியானந்த் தானே போனார். நீங்கள் இன்னுமே வந்து விஜயோடைய எக்ஸிக்யூட்டிங் ஏஜென்சியாக புஷியானந்த் மட்டும்தான் இருப்பார். நீங்கள் அவர்களால் கட்சி நடத்த முடியாதுங்க. விஜய்க்கு எத்தனை மாவட்ட செயலர் தெரியும்? 114 மாவட்ட செயலர்கள் இருக்கிறாங்க. மொத்தம் அறிவிக்கப்பட்ட 120ல் 6 பேர் போடல, 114 பேர். 114 பேரில் விஜய்கிட்ட எத்தனை பேர் ஃபோன் நம்பர்ஸ் சேவ் பண்ணி வச்சிருக்காரு? வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம திடீர்னு ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விடுவார். ஒரு 256 பேராக இருப்பாங்க. அதில் நம்ம 8 பேர் தான் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும், பேர் சேவ் பண்ணி வச்சிருப்போம். மீதெல்லாம் யாருன்னு கூட தெரியாது, சேர்த்து. அதே தான் விஜயோட நிலைமையும். விஜயோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20-25 மாவட்ட செயலர் பேரை சேவ் பண்ணி வச்சிருப்பார். மீதுக்கு மாவட்ட செயலர் யாருன்னு கூட தெரியாது. அவர் நாளைக்கு நீங்கள் வந்து திருநெல்வேலியில் ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னா விஜய் யார்கிட்ட பேசணும் கூட தெரியாது. இல்லை ஜானோ இல்லை வந்து ஆதவ ஒரிஜினாவோ பேசுனாங்கன்னா அவங்க ஃபோனை வையின்னு சொல்லுவாங்க. என் அண்ணன் புஷியானந்த் பேச சொல்லு, என் பொதுச்செயலர் பேச சொல்லு, நீங்களாம் பேசக்கூடாது. இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் போய் சர்வே எடுக்கிறாங்க, ஒரு ஊரில் போய் சர்வே எடுக்கிறாங்க. இந்த மாவட்ட செயலர் யாரை கேட்டு நீ உள்ளே வந்த, யார் உனக்கு அந்த அனுமதி கொடுத்தான்னு கேட்குறாங்க. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் பசங்க அவங்க ஓட வேண்டிய நிலைமைக்கு வருது. அப்படி இருக்கின்ற ஒரு கட்சியில் புஷியானந்த் இல்லாமல் எதுவுமே நடக்காதான் சொல்லுங்கள். புஷியானந்த் இல்லாமல் அணுவும் அசையாது. நீங்கள் விஜய் இல்லாமல் எல்லாமே நடக்கும் இந்த கட்சியில். விஜய்க்கு ரோல் என்ன சார்? இன்னைக்கு ஸ்கிரிப்ட் இது சார், 10 நிமிஷம் நீங்கள் பேசணும், 15 நிமிஷம் பேசணும், முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணுங்க, இல்லாட்டி நீங்கள் பார்த்து படிச்சிருங்க, அவ்வளோதான் விஜயோட ரோல். விஜய் அதில் என்ன இருக்குது, அதில் ஏன் ஆணா இருக்குது, ஏன் ஆவண்ணா இருக்குது, ஏன் அக்கனா இருக்குன்னு கூட கேட்க போகிறதில்ல. சொல்லிட்டீங்களா, ஓகே நான் படிச்சிடணுமா படிச்சிடறேன், ஒப்பிச்சிடறேன், எனக்கு சுயமாக எதுவுமே கிடையாது. ஆனால் புஷியானந்த் வந்து அவர் இல்லாமல் எந்த கூட்டம் நடத்த முடியும்னாலும் எதுவுமே நடத்த முடியாது. நாளைக்கு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாலும் அதில் ஆவேசமாக பேசணும்னா கூட விஜய்க்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து அதை பேசிடுவாங்க. நீங்கள் புஷியானந்த் தான் இந்த கூட்டத்துக்கு யார் யார் வரணும் வரக்கூடாது, யாருக்கு வந்து பேட்ச் கொடுக்கணும், யாருக்கு பேட்ச் கொடுக்கூடாது, யாரை உள்ள விடணும், யாரை உள்ள விடக்கூடாதுன்னு அவர் தான் டிசைட் பண்ணுவார். அப்போ புஷியானந்த் ஒரு பவர் சென்டரா தான் இந்த என்னைக்குமே. நான் சொல்றேன் இல்லையா, இந்த கட்சியுடைய தலைவர் ஜான் ஆரோக்கியசாமி புஷியானந்த் தான், விஜய் இல்லை. விஜய்க்கு இந்த கட்சியில் ரோலே வந்து எனக்கு கேட்டீங்கன்னா கெஸ்ட் ரோல் தான். அப்பப்போ வந்துட்டு போக தலை காட்டுங்க, நீங்கள் வந்து கல்ட்டு சார், நீங்கள் கல்ட்டு சார்னு சொல்லி காலி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது அவருக்கு புரிய மாட்டேங்குது. இன்றைக்கும் வந்து நான் ஜெயலலிதா ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ வேலை பார்த்தாரு, எவ்வளோ உழைத்தாருங்கிறது தெரியாது அவங்களுக்கு. எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர்லாம் எவ்வளோ வேலை பார்த்தாரு, 1000 கூட்டங்கள் பேசிட்டு அவர் அரசியலுக்கு வந்தார். நீங்கள் எத்தனை கூட்டங்கள் பேசியிருக்கீங்க? ஒட்டுமொத்த அரசியல் இன்னைக்கு விஜய் கணக்கு விரலூட்டி எண்ணிடலாம். அங்கே 10 நிமிஷம், இங்கே 15, பரந்தூரில் 15 நிமிஷம், நீங்கள் வந்து இங்கே உள்ளரங்கு கூட்டங்களில் 15 நிமிஷம், இங்கே ஒரு 4, கோயம்புத்தூர் 4 நிமிஷம், ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கூட 10 மணி நேரம் கூட விஜயோட அரசியல் வராது. நான் ஆனால் ஜெயலலிதா மாதிரி, நான் எம்ஜிஆர் மாதிரி சொல்லி சொல்லிக்கிறேன். சரியா? அட்லீஸ்ட் பொலிட்டிக்கல் நாலேஜ் வளர்த்துக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. அடிப்படை அறிவு வளர்த்துக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட விஜய்க்கு நீங்கள் என்ன பெரிய ரோல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எந்த ரோலும் கிடையாது. நாளைக்கு பொதுக்குழு கூட்டமே நடக்குதுங்க. இப்போ விஜய் வரலன்னு வச்சுக்கலாம், அந்த கூட்டத்துக்கு வரலன்னு வச்சுக்கலாம், யாருமே அது கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த கட்சியில். புஷியானந்த் தானே இருக்காருல, ஓகே கூட்டம் நடந்துச்சோ கிளம்பி போங்கன்னு கிளம்பிடுவோம். அப்போ ஆதவ ஒரிஜினாவை டவுன் பண்ணுறதா கூட சொல்கிறாங்களே. அதாவது இந்த கட்சியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே யாருக்காவது முட்டல் நடந்துகிட்டே இருக்கும். தமிழக வெற்றி கழகம் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் என்னவா இருக்கணும்? திமுக எதிர்த்துன்னு இருக்கணும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து தான் அரசியல் செய்யும். புஷியானந்த் ஆதவ ஒரிஜினா காளிமன்றம் வேலை பார்ப்பார், ஜான் ஆரோக்கியசாமி அருண்ராஜா காளிமன்றம் வேலை பார்ப்பார். இப்போ நான் அந்த கட்சியில் இருக்கேன்னா என்ன காளிமன்றம் இன்னொருத்த வேலை பார்ப்போம், ஒரு செய்தி தொடர்பாளர் இன்னொரு செய்தி தொடர்பாளர் காளிமன்றம் வேலை பார்ப்போம். இதுதான் இந்த கட்சியோட அடிப்படையில் இருந்து ஒரு மாவட்ட செயலர் இன்னொரு மாவட்ட செயலர் காளிமன்றம் வேலை பார்ப்போம். எப்பயுமே இந்த அரசியலுக்குள்ள தான் இருப்பாங்களே தவிர இந்த அரசியலை விட்டு என்றைக்குமே அவங்க வெளியே வந்ததே கிடையாது. அப்போது புதுசாக ஒரு என்ட்ரி வருது, ஆதவ ஒரிஜினா வராது, அவரை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. அவர் எப்படி உள்ளே வராரு? அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு? நான் செலவுகளை பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ஒன்று ஃபண்டான அவ்வளோ கொடுத்துறேன், இத்தனை கோடி கொடுக்குறேன், இல்லை செலவுகளை பார்க்குறேன், நீங்கள் செலவுகளை பாருங்கள். ஸோ ஆதவ ஒரிஜினா ஏன் இந்த கட்சியில் இருக்காருன்னா எல்லா செலவுகளையும் அவர் பார்த்துக்கொள்வார். இஃப்தார் நோன்பா ஆதவ ஒரிஜினாட்ட பில் அனுப்பிச்சிரு, பொதுக்குழுவா ஆதவ ஒரிஜினாட்ட பில் அனுப்பிச்சிரு, மதுரை மாநாடா ஆதவ ஒரிஜினாட்ட பில் அனுப்பிச்சிரு, எல்லாத்தையும் பில்லு போட்டு கொடுத்தா அவருக்கு காசு கொடுத்துருவார்.
எனக்கு தெரிஞ்சது கரூர் சம்பவத்திற்கு கொடுக்கப்பட்ட நிவாரணத் தொகை கூட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, விஜயோடைய பணமா இல்லை ஆர்ஜுன பணமாங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அதை தாண்டி விக்கிரவாண்டி மாநாடை தவிர எல்லா ஈவெண்ட்டும் ஆதவ அர்ஜுனாவுடைய பணத்தை மட்டும்தான் இந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆதவ அர்ஜுனா வச்சிருக்காங்க. அவர் ஸ்ட்ராட்டஜி டீம் சார், நான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி அவர் ஓட்டிகிட்டு இருக்கார். அதனால தான் அவர் இருக்கார். அதனால் அவரை உடனே காலி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா விஜய் கேட்பார், அப்போ நீ செலவு பண்ணுறேன்னு கேட்பார். முஸ்லிம் ஆனால் நான் எப்படி செலவு பண்ணேன், நான் காசு வாங்க மட்டும் தான் செய்வேங்க, நான் எப்படி செலவு பண்ணேன்னு சொல்லி சொல்லுவார். அந்த ஒரு காரணத்திற்காக வேறு வழி இல்லாமல் ஆதவ அர்ஜுனாவை வச்சுட்டு ரன் பண்ணுறாங்க. அருண்ராஜை காலி பண்ணுறதுக்கு திட்டம் போட்டாங்க, அது பெருசாக செயல்படுத்த முடியல. அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணார், கரூர் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்கிட்டு இந்த வீடியோ கால் பேச வைக்கிறேன்னு ஒரு விஷயத்தை பண்ணிட்டார். அதனால் அவர் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷாக இருக்கார். மற்றபடி அவரும் ஒரு பெரிய அதிருப்தியில் தான் இருக்கார். அவரையும் வந்து காலி பண்ணுறக்கான வேலைகளை பார்த்து. இந்த முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, இவர் நிர்மல்குமார் பேசினது அந்த அடிச்சுட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த சதி கோட்பாடு திமுக காரங்க பண்றாங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, அவங்க மக்களை ஏமாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் வந்து ட்விட்டரில் ஏமாத்துற மாதிரி எவ்வளோ தூரமாக ஏமாற்ற முடிஞ்சுங்கிற அதுவே பெரிய கேள்வி இருக்குது. அவங்க மக்கள்கிட்ட இது மாதிரி பேசுவதன் மூலியமாக மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் சித்திப்பாங்கல்ல, ரொம்ப சிம்பிளாக இப்போ அடிச்சிட்டாங்களா, எந்த ஹாஸ்பிட்டல் பண்ணி போன மக்கள் இயல்பாக கேட்பாங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போனாங்க, நிர்வாகிகள்லாம் போனாங்க, லத்தியில் அடிச்சாங்களாப்பா இல்லை கம்பில் அடிச்சாங்களா, எதில் அடிச்சாங்க, சரி அடித்த பிறகு எந்த போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, ரத்தம் ஏதாவது சொட்டுச்சாப்பான்னு கேட்பாங்கல்ல. அதை சீட்டர் அவர் சீட்டர்கள் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம எந்த பொய் பேசினாலும் அது வலுவாக போய் சேரும்னு நினைக்கிறார். பொய் வலுவாக தான் போய் சேரும், ஆனால் நீ பொய்ன்னு தெரிஞ்சிடும்ல, அதானே பிரச்சனை. அதுவும் உங்களோட ட்ராக் ரெக்கார்டு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் சீட்டர் நிர்மல்குமார்னா ஓகே வதந்தி பரப்பக்கூடிய எல்லா என்னென்ன வதந்திகளும் இது வரைக்கும் பரப்பியிருக்கார் அப்படிங்கிற செய்திகள் மட்டும் தான் வரும். உடனே இப்போ நாமக்கல்ல வந்து இந்த ஹாஸ்டலில் ஒரு பிரச்சனை போது இந்த கட்சிக்காரங்க என்ன எழுதுறாங்க, 40 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு கதை எழுதுறாங்க. நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போகுது, இந்த கட்சியில் இருக்கிறவங்க மேலே போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் வரைக்கும் போகுது. அப்போ நீங்கள் வதந்தி பரப்புறதன் மூலியமாகவே கட்சியை செயல்படுத்த முடியும். சிடிஆர் வந்து ஒரு இடத்துக்கு வராரு, மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு தான் போவார். நீங்கள் இன்னொன்று இதை வந்து ஒரு யூடியூப் பேட்டியிலையோ இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்து பேசியிருக்கலாம்ல. அவங்க கேள்வி கேட்பாங்களே, இதே கேள்வி கேட்பாங்களே. இப்போ ஒரு ஆங்கர் இருக்காரு, ஆங்கர் சரி சார் ஓகே அடிச்சிட்டாங்களா சார், எங்கே யார் சார் அடிச்சாங்க, அடித்த ஒரு பேர் என்ன, அடி வாங்கின ஒரு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? அதெல்லாம் மாட்டிக்கு வர. அதனால் ஒரு வழி பாதையில் நான் பேட்டி மட்டும் கொடுத்துட்டு போகிறேன்னா என்ன வேணாலும் கதைகளை நீங்கள் பரப்பலாம், அதில் போய் பேசலாம், பொய்ய மக்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.